உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் உள்ள இலங்கை தமிழர் குடியிருப்பில் வசிக்கும் சிலர் வீட்டின் அருகே ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக நேற்று அதனை கியூ பிரிவு காவல்துறையினர், வட்டாட்சியர் உள்ளிட்டோர் அகற்றச் சென்றனர். அப்போது அதிகாரிகளிடம் தங்களிடம் தரக்குறைவாக நடந்து கொண்டதாக கூறி இலங்கை தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. சத்தியமங்கலம் அடுத்த பவானிசாகர் அருகே உள்ள இலங்கை தமிழர் குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு புதிதாக கட்டித்தரப்பட்டுள்ள குடியிருப்பு பகுதிகளில் தங்களுக்கு தேவைக்கு ஏற்றாற்போல் அவர்களாகவே முன்வந்து குடியிருப்பு பகுதி முன்புறம் கட்டிய கட்டிடங்களை அகற்றும் பணியில் நேற்று வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையில் ஈடுபட்டதால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பவானிசாகர் பகுதியில் இலங்கை தமிழர் குடியிருப்பு பகுதி அமைந்துள்ளது. இதில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் வசித்து வருகின்றனர். இங்கு வசித்து வரும் இலங்கை தமிழர்களுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு பவானிசாகர் அருகே உள்ள கோழிப்பண்ணை என்ற இடத்தில் சுமார் 420 வீடுகள் கட்டித்தரப்பட்டன. இருப்பினும் மேலும் வசித்து வரும் இலங்கை தமிழருக்கு அதே பகுதியில் எதிரே உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா 120 கட்டடங்கள் தற்போது கட்டப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஏற்கனவே கட்டப்பட்டு மறு குடியமர்வு செய்த இலங்கை தமிழர்கள் அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட வீடுகளில் சிறிது இருப்பதாகவும், அதாவது அவங்க வசிக்கக்கூடிய இடத்துல சிறிதளவாக இருக்கிறதாகவும், அதனால் தங்களுக்கு ஏற்றாற்போல் வீட்டின் முன்புறம் உள்ள காகிதங்களில் தாங்களாகவே முன்வந்து தங்களுக்கு ஏற்றாற்போல் சிறிதாக கட்டிடங்கள், அதாவது செண்டு அமைத்து கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரசு ஒதுக்கப்பட்ட குடியிருப்பு பகுதியை விட அதிகமாக தங்களுக்கு ஏற்றாற்போல் குடியிருப்பு பகுதிகளை விரிவுபடுத்தக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததாக கூறி வட்டாட்சியர் ஜமுனா ராணி மற்றும் பவானிசாகர் காவல் ஆய்வாளர் அன்னம், மேலும் கியூ பிரிவு காவல்துறையினர் ஆகியோர் இலங்கை தமிழர்களுக்கு குடியிருப்பு பகுதியிலிருந்து நேற்று அவங்க கட்டியுள்ள பகுதி கட்டடங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு அங்கு வசிக்கும் இலங்கை தமிழர்கள் அரசு ஒதுக்கப்பட்ட இடத்தை தவிர தாங்கள் வேறு எங்கும் வீடு கட்டவில்லை எனவும், அரசு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் மட்டும் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டப்பட்ட கட்டடங்கள் மற்றும் செண்டு ஆகியவற்றை ஏன் அகற்றுகிறீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வட்டாட்சியர் ஜமுனா ராணி மற்றும் பவானிசாகர் காவல் ஆய்வாளர் அன்னம் ஆகியோர் இலங்கை தமிழர் குடியிருப்பு மக்களை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அங்கு வாழும் இலங்கை தமிழர்கள் தாங்கள் வாழ்வாதாரம் இன்றி இலங்கையில் இருந்து இங்கு மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருவதாகவும், ஏன் இப்படி எங்களை மீண்டும் மீண்டும் கஷ்டப்படுகிறீர்கள் எனவும் வேதனையோடு தெரிவித்தனர். சற்றும் செவிசாய்க்காமல் அரசு அதிகாரிகள் அராஜக போக்கில் ஈடுபட்டதாக இலங்கை தமிழர்கள் குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதை அறிந்த நாம் தமிழர் கட்சியினர் அங்கு வசிக்கும் இலங்கை தமிழருக்கு ஆதரவாக தற்போது இலங்கை தமிழர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் ஆகியோர் இணைந்து பவானிசாகர் பேருந்து அருகே சாமியானா அமைத்து, அதாவது பந்தல் அமைத்து சாலையோரம் அமைந்து நேற்று இரவில் இருந்து தற்போது வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பவானிசாகர் பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு அதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.